அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா அறிவித்த அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டுவரப்படும் என்று அதிமுக வேட்பாளர் ரமணா உறுதியளித்தார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் PV ரமணா தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் ரமணாவிற்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பாச்சூர், சிறுவானூர், கைவண்டூர், பாண்டூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவர் திமுக வேட்பாளர் VG ராஜேந்திரனுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சில இடங்களில் கிராமங்களில் நுழைய விடாமல் முற்றுகையிட்டதாக தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திருமண உதவி, தங்கம், அம்மா உணவகம், இலவச மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் குடும்ப நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய பாசமிகு போர்ப்படை தலைவர்